அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னைய மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டையும் அதுக்கான ரீசன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு அவுட்லைனாக வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, எந்தெந்த செக்டர்ஸ் வந்து வீக்காக பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸையும் செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சார்ட்டை பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த இண்டெக்ஸ் வந்து மேஜராக மைனஸ் ஆயிருக்குன்னா நிஃப்டி மீடியா அண்ட் எனர்ஜி அண்ட் மெட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.6 அதாவது மீடியா பொறுத்த வரைக்கும் 2.6% டவுனு, எனர்ஜி செக்டர் 2.2%, மெட்டல் செக்டர் பார்த்தீங்கன்னா 1.64%, பிஎஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.70%, அட் த சேம் டைம் நிஃப்டி ஆயிலு, ஆட்டோ செக்டர்ஸ், நிஃப்டி ஐடி இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.51% பக்கமாக வந்து மைனஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக அப்படி பார்க்கும்போது இண்டெக்ஸில் நெகட்டிவாக தான் இருக்கு. ஃபார்மா செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.54% வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஹெல்த் கேரும் ஃபார்மா செக்டரும். ஃபார்மா செக்டர்ஸோடைய 0.5% அப்படிங்கிறது பெருசாக இது எடுப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஆப்ஷன் லெவலில் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா நிஃப்டியோட 31st கான்ட்ராக்ட்ல அக்யூமுலேட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் அப்படின்றது ஓகே 25,000ல பார்த்தீங்கன்னா 2 lakhs கான்ட்ராக்ட் இருக்கு, 2,0573 கான்ட்ராக்ட் இருக்கு. 25,100ல 1,20,000 கான்ட்ராக்ட். அதுக்கடுத்து 25,200ல வந்து 1,70,000 கான்ட்ராக்ட். அதுக்கடுத்து 25,500ல 1,45,000 கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் சப்போர்ட் லெவல் அப்படி நம்ம பார்க்கும்போது 24,800 அதில் 73,000, 24,700ல 76,960 கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 24,000ல தான் 1,10,000 கான்ட்ராக்ட் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ 24,000ல தான் இங்கே சப்போர்ட் லெவலாக இந்த லெவலுக்கும் கீழே போகாது அப்படிங்கிற மாதிரியான லெவலாக ரைட் பண்ணியிருக்கிறதும், அட் த சேம் டைம் ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே 1.7 அதாவது 1,77,000 கான்ட்ராக்ட். அதாவது 26,000, 24,000 இந்த ரெண்டு லெவல் தான் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 26,000லேருந்து 24,000 2,000 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவுட்லைனாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அவுட்லைனாக நமக்கு தெரிகிற விஷயங்களை தாண்டி சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னா ஒரு அவுட்லைன் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் தான் மார்க் பண்ண விஷயம். நமக்கான டைரக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி 25,240 டவுன்ல ஆகிட்டு இருந்துச்சு. அதில் 25,000 பிரேக் ஆகும்போது 24,900 and 800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 800 வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது என்ன அப்படின்னு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது பண்ணலாம். ஸோ ஓவராலாக நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும் இப்போ பார்த்துருவோம். மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே அதாவது 25,200க்கு மேலே போக முடியாமல் கீழே டவுன் ஆயிடுச்சு. டவுன் அப்படிங்கிறது 24,800க்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனா ஏன்னா 24,800 to 820 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து 24,500 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவுட்லைனா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல 24,900 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. இப்போ இந்த லெவல் மேல பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் 25,100 and 250. ஸோ இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ சார்ட் படி நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா 25,260 அது 250 அப்படிங்கிற இந்த லெவலும் 24,500 இந்த ரெண்டு லெவலும் கரண்ட்ல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா ஓவரால் வியூல நமக்கு தெரியிற விஷயம் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கலாம். இது ஒரு வீக்ல எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்துக்காக.
ஓகே, இப்போ இன்ட்ராடேல நமக்கான லெவல்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அப் கேப் டவுன் தான். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து பார்க்கும்போது கேப் டவுன் 24,990. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு டிபேட் பண்ணோம். ஆனால் அங்கிருந்து 24,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் 24,990 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் போய் இப்படி ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மேலே கீழே ஹை வோல்டிலிட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லெவல் லோ பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம பிளான் எடுத்தோம். அது 24,900 பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு புட்டுக்கான பிளான் வச்சிருந்தோம். அங்கிருந்து கீழே 800 வரைக்கும் வரும்போது நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு 70 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கிடைச்சிது. ஸோ இப்போ அங்கிருந்து நம்ம மறுபடியும் புல் பேக்கு அகைன் சேம் என்ட்ரி நம்ம இங்கே மறுபடியும் புட்டு தான் எடுத்திருந்தோம், மறுபடியும் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டிலிட்டி ஹையா இருந்துச்சு. ஆனால் நம்ம சொன்னது விஷயம் புட்ல ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் டெலிகிராம்ல கரண்ட்ல இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த லெவலுக்கு அப்புறம் போனால் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பர்டிகுலரா 24,900க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம காலுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்த மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வோல்டிலிட்டியில பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். செகண்ட்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு புட் எடுத்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூவா 2 என்ட்ரி 3 என்ட்ரி வரைக்கும் நமக்கு புட்ல தான் சூப்பரா கிடைச்சது. ஓகே, இப்போ மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்ட்ராடே பேஸ்ல நாளைக்கு என்ன நடக்கலாம், மண்டே ஓப்பன் ஆகும் போது கேப் அப் ஆர் கேப் டவுன் என்ன மாதிரி இருந்தா நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 24,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ஓப்பன் ஆகிறத விட க்ளோசிங் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் இந்த 24,900க்கு மேல க்ளோசிங் கிடைச்சா அந்த கேண்டிலுடைய லோ டச் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்போது நம்ம கால் எடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ல முக்கியமான விஷயம் 24,900 பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்ஷன் முடிச்சு அகைன் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இது நடந்தாதான் இதுக்கு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து மறுபடியும் கீழே தான் வரும். 24,800 and 750 வரைக்குமே நம்ம அடுத்தடுத்து டார்கெட் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஜோன் லெவல் 24,700 அதையும் 780 to 800 அப்படிங்கிற இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இங்கேயே இப்படி ஜிக்ஸாக்கா போயிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜோன் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இந்த ஜோனுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா நமக்கு சூப்பர் டைரக்ஷன் தான். அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல பிளான் வைக்கலாம். 800ல இருந்து 600 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இங்க பிரேக் அவுட் ஆகும்போது. அப்படி இல்லாம பிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா மேல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது புட் எடுத்துக்கோங்க, அல்லது சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேல போகும்போது கன்ஃபர்மேஷன்ல கால் எடுங்க. இல்ல சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா புட்டை கன்டினியூ பண்ணலாம். அதே போல இங்கிருந்து பிளாட் ஓப்பன் ஆகி மேல போகும்போது 24,900 பிரேக் அவுட் பண்ணி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இங்கிருந்து நம்ம காலுக்கு பிளான் பண்ணலாம். 24,980 25,000 25,100 and 250 இது வரைக்குமே நம்ம அதிகபட்சமா நம்ம பிளானை வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிறது 24,800க்கு கீழே 200 பாயிண்ட்ஸ் டைரக்ஷன் இருக்கு. அதாவது நல்ல ரேலியா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 24,900க்கு மேலேயும் 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல டைரக்ஷன் இருக்காது, ஜிக்ஸாக் இருக்கும், ஹை வோல்டிலிட்டி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டோம். பேங்க் நிஃப்டியோட அவுட்லைன் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட அவுட்லைனை பார்த்துவோம். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,100 இருந்து டவுனு. ஸோ அங்கிருந்து நல்லா 6,430 இது வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து கீழே இறங்கினது அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 56,280, அதாவது 300 56,300 அப்படிங்கிறது தான். இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா
நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 55,700 தான். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா அடுத்து இந்த லெவல் வரைக்குமே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 55,750 இந்த லெவல் வரைக்கும். ஸோ ஓகே, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் நம்ம இந்த லெவல் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது 56,600 அடுத்து பிரேக் அவுட், இந்த லெவல் முன்னாடி பிரேக் அவுட் ஆனால் 900, 2 லெவல் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு சப்போர்ட்டா இருந்து பிரேக் அவுட் ஆனது, அதனால அடுத்து ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.